கிளம்புற நேரம் தேவையில்லாம நமக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாம். இங்க பாரு, இதுதான் சமாதான கொடி காட்டியாச்சு. இனிமே நமக்குள்ள நோ சண்டை, ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை பாக்குறதுக்காக கல்யாணத்துக்கு எங்க பாஸ் வராரு. கல்யாணத்துக்கு பாஸா? கண்டிப்பா நீங்க அவரை பார்க்கணும், சரியா? என்னது, பாஸ் வராரா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அது எப்படி இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, அந்த டைம்ல ஃபாரின்ல பிசினஸ் மீட் அண்ட் எக்ஸ்போ இருக்கு. நானே நம்ம வீட்டு விசேஷம்னு தான் அதை அட்டன் பண்ணல. கௌதம் கூட கல்யாணத்துக்காக அந்த எக்ஸ்போ போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். உங்க பாஸ் ஒரு வேளை அட்டன் பண்ணுவாருன்னு நினைச்சேன், அதான் வாய்ப்பு இல்லையேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு என் மேல ரொம்ப மரியாதை இருக்கு, அதனால கண்டிப்பா அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் தான் அந்த பாஸ்ன்னு தெரியாம நம்ம கிட்டே இப்படி சொல்றாளே. ஒருவேளை நான் வரமாட்டேன்னு சொன்னதை மகா தப்பா புரிஞ்சுக்கிட்டாலோ? மகா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். என்ன பார்த்தா உங்களுக்கு ஏமாளி மாதிரி தெரியுதா? பாஸ் எங்க? இங்கதான். சாரி சார், உங்க பேரை கூட நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ குலோத்துங்க, ராஜ கம்பீர, ராஜ பராக்கிரம, ஸ்ரீ சிவன். தேங்க்யூ சார். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் அந்த கெட்டப்ல பார்த்தப்பவே அது நீங்க தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னமோ உங்களை எனக்கு தெரியாத மாதிரி யோசிக்கிறீங்க. சரி, ஏற்கனவே விஜயோட பிரச்சனை வேற பயங்கரமா போயிட்டு இருக்கேன்னு தான் நான் உங்களை சும்மா விட்டேன். பார்க்கலாம், உங்க வாயாலேயே நான் தான் உன்கிட்ட பாஸ் வேஷத்துல நடிச்சேன்னு வந்து என்கிட்ட சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். என்ன நம்ப வைக்க இப்படி பொய் மேல பொய்ய அடிக்கிட்டே போறீங்களா? சீட்டு கட்டு மாளிகை மாதிரி ஒரு நாள் கண்டிப்பா சரிஞ்சு விழதான் போகுது. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நானும் பாக்குறேன்.